நம்ம அப்ராடில் எம்பிபிஎஸ் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, அதாவது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுல இருந்து ஃப்ளைட் டிபார்ச்சர் வரைக்கும் எவ்வளோ காஸ்ட் வருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே டவுட்டாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸை பூரா நான் 7 மேஜர் எக்ஸ்பென்சஸாக பிரேக் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு மேஜர் எக்ஸ்பென்ஸ் என்னென்னா பாஸ்போர்ட், செகண்ட் வந்து அட்மிஷன் ப்ராசஸிங், தேர்டு வந்து டியூஷன் ஃபீ, ஃபோர்த்து வந்து விசா சார்ஜ், ஃபிஃப்த்து வந்து ஃப்ளைட் டிக்கெட், சிக்ஸ்த்து வந்து இன்சூரன்ஸ், செவன்த் ஒன் வந்து ஹாஸ்டல் ஃபீ ப்ளஸ் ஃபுட் ஃபீ. ஓகேவா? இதை டோட்டலாக நம்ம பிஃபோர் லிவிங் இந்தியா நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் ரெடியாக இருக்கணுங்கிறத எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள், உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். ஹாய் கைஸ், நான் மதன் குமார். வெல்கம் பேக் டு மதன்ஸ் மெட் லைஃப். இன்னைக்கு டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அப்ராட் எம்பிபிஎஸ் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வருங்கிறது இது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம பேரண்ட்ஸ் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஃபீஸ் வந்து எவ்வளோ வரும் எப்படிங்கிறது வந்து நமக்கு ஐடியா இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து ஃபுல் இது இருக்குங்கிறத வந்து நான் நம்புகிறேன். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1 அப்படிங்கிற பார்க்கும்போது நமக்கு பாஸ்போர்ட் ஃபீ வருது. ஸோ இந்த பாஸ்போர்ட்டில் 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து நார்மல் பாஸ்போர்ட், இன்னொன்று வந்து தக்கல் பாஸ்போர்ட். நமக்கு நார்மல் பாஸ்போர்ட் வந்து நம்மளோட டைமிங் வந்து அரௌண்டு 1 மந்த் கிட்ட ஆகும், 1 to 1.5 months கிட்ட ஆகும். அதுவே தக்கல் வந்து 3 to 5 daysக்குள்ளே நமக்கு வந்துடும். இதோட சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மல் பாஸ்போர்ட்டாக இருந்தால் 1500லேருந்து 2000 வரைக்கும் வரும். அதே தக்கல் பாஸ்போர்ட்டாக இருந்தால் நமக்கு டபுள் த சார்ஜஸ் ஆகும், 3000லேருந்து 3500 வரைக்கும் ஆகும். ஸோ நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட் ஏதோ அதை பொறுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறது வந்து நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். பிகாஸ் நம்ம பாஸ்போர்ட் எவ்வளோ சீக்கிரம் நம்ம அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது. பிகாஸ் நம்ம லாஸ்ட் மினிட்ல ரஷ் பண்ணோம்னா மிஸ்டேக்ஸ் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மிஸ்டேக் நம்ம அட்மிஷனில் கூட ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுங்க நான் டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸ்டெப் 2ஓட ஃபீஸ் என்னன்னா நமக்கு வந்து அட்மிஷன் ப்ராசஸ். இது வந்து நம்ம யூஸ்வலாக காலேஜ் அப்ளிகேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஃபீ வரும். அதாவது நம்ம ஆஃபர் லெட்டர் காலேஜ்லேருந்து நமக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வரதுக்கோசரம் இதை வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ணுவோம். அதோட காஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $320. இன்னும் நான் படிக்கிற காலேஜில் எனக்கோட ஃபீஸ் வந்து $320 வந்தது. ஸோ இந்தியன் ருபீஸில் பார்த்தோம்னா நமக்கு 27,000லேருந்து 28,000குள்ளே வரும். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பேங்க் மூலியமாக பே பண்ணல, நான் கன்சல்டிங் மூலியமாக தான் பே பண்ணேன். பிகாஸ் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எந்த ஐடியாவும் கிடையாது, எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் என்னன்றது வந்து எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ நான் வந்து என் கன்சல்டிங் மூலியமாக தான் இந்த ஃபீஸ் பே பண்ணேன். மேஜர் ஃபீ என்னன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து டியூஷன் ஃபீ வருது. நான் படிக்கிற காலேஜில் என்னோட டியூஷன் ஃபீ வந்து $5,900 பர் இயருக்கு. ஸோ இந்த ஃபீஸை வந்து நான் என்னை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 6 monthsக்கு வந்து என்னோட ஃபீ வந்து $2,950. ஸோ இதை வந்து நம்ம இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 2,59,000லேருந்து 2,62,000 உள்ள ரேஞ்சில் வரும். நான் ஏன் இந்த ரேஞ்சு சொல்கிறேன்னா நம்மளோட டாலர் இந்தியா டு டாலருக்கு வந்து இப்போதைக்கு ரேட் படி 88 to 89 இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபீஸ் வந்து நம்ம இவ்வளோ சீக்கிரம் கட்டுறோம் அப்படிங்கும்போது நம்ம விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த டியூஷன் ஃபீ வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த டியூஷன் ஃபீ கட்டினதுக்கப்புறம் தான் நமக்கு அட்மிஷன் லெட்டர் காலேஜ்லேருந்து வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்மளால விசா ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ சீக்கிரம் பே பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த மேஜர் ஃபீங்கிறது வந்து விசா ப்ராசஸிங் ஃபீ. இந்த விசா ப்ராசஸிங் ஃபீ நம்ம 2 கவர்மெண்ட் கட்டுற மாதிரி வரும். ஒன்று வந்து இந்தியன் கவர்மெண்ட், இன்னொன்று வந்து ஜார்ஜியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டுற மாதிரி வரும். ஸோ இந்த விசா ப்ராசஸிங்க்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ அதோட சேர்த்து பாஸ்போர்ட் எப்படி புதுசாக அப்ளை பண்ணுறங்கிறத வீடியோவையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். இந்தியன் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து 1,47,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்ராக்சிமேட்டாக 1,73,460 வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். நான் என்னோட கன்சல்டன்சியில் வந்து இது வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து டெம்பரரி விசா தான். இது வந்து 3 months வரையும் வேலிடிட்டி இருக்கும் ஜார்ஜியாவில். ஸோ இந்த விசா முடியறதுக்குள்ள நாம் வந்து அடுத்த ஜார்ஜியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம 6 years இருக்கிறதுக்கோசரம் அந்த விசா வந்து அப்ளை பண்ணுறோம். அந்த விசாவில் என்னென்ன கவர் ஆகுங்கிறத நான் சொல்கிறேன். விசா எக்ஸ்டென்ஷன், விசா கன்வர்ஷன், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங், சிம் கார்டு, ரெசிடென்ட் கார்டு, பர்மிட் ஃபார் 6 years. அதாவது நம்ம 6 yearsக்கும் அங்கே இருக்கிறதுக்கான ரெசிடென்ட் கார்டு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் ஏர்போர்ட் பிக்கப்பு, இமிக்ரேஷன் கிளியரன்ஸ், இன்னும் கொஞ்சம் அதர் மிஸ்லினியஸ் இருக்குது. ஸோ அதோட காஸ்ட் வந்து $3,000 வரும். இன்றைக்கி இந்த ரேட் படி $2,65,500 வரும். ஸோ இதெல்லாம் நம்ம கட்டினா மட்டும்தான் நம்மளோட விசா வந்து அப்ரூவலுக்கே அனுப்புவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து விசாவோட ப்ராசஸ்.
ஸோ நான் கடைசியாக உங்களுக்கு வந்து இந்த 2 ஃபீ எல்லா ஃபீஸையும் ஒரு டேபிள் கலரமாக உங்களுக்கு போட்டு தரேன். ஸோ அடுத்த ஃபீ உங்களுக்கு வந்து என்னன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளைட் டிக்கெட் வந்து நமக்கு வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் மட்டும் நமக்கு அதிகமாக தெரியும், எக்ஸ்பென்சிவாக தெரியும். பிகாஸ் ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வீசா வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் ஃப்ளைட் டிக்கெட் அதுக்கு முன்னாடி புக் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம வீசா கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஒரு கேரண்டியோட ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம். சப்போஸ் வீசா ரிஜெக்ட் ஆகி வந்துருச்சுன்னா நமக்கு அந்த ஃப்ளைட் டிக்கெட்டுங்கிற கட்டுற காசு வந்து நமக்கு வந்து ரீஃபண்ட் வந்து ஃபுல் அமௌண்ட் நமக்கு வராது. ஸோ டேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து அமௌண்ட் போகும். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம க்ளோஸாக வீசாலாம் அப்ரூவல் முடிச்சு எல்லா ப்ராசஸும் முடிச்சதுக்கப்புறம் தான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃப்ளைட் டிக்கெட் வந்து அரௌண்ட் 50,000 கிட்ட ஆகும். ஒன் வே டிக்கெட் மட்டும் 50,000 கிட்ட ஆகும். பிகாஸ் ஏன் தான் சொன்னல, பிகாஸ் அந்த வீசா ப்ராசஸ்க்கோசரம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு போகிறது வந்து ரவுண்ட் ட்ரிப், அதாவது வந்துட்டு போகிறதுக்கு வந்து நமக்கு அரௌண்ட் 30 to 40K தான் வரும். இது வந்து நம்ம பிஃபோர் 1 to 2 months முன்னாடியே புக் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சீப்பராக கூட இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பீக் டைம்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல் டைம்ஸில் அதிகமாக இருக்கும். மற்றபடி நமக்கு வந்து இன்னும் கம்மியாக தான் வரும். இந்த 50K நம்ம இப்போ கொடுக்குறத திருப்பி நம்ம வந்துட்டு போகிறதுக்கு நம்ம ரெண்டுத்துக்குமே அதோட நமக்கு இன்னும் கம்மியாக தான் ஆகுமே தவிர்த்து அதோட அதிகமாக போகாது. ஸோ இதுதான் ஃப்ளைட் எக்ஸ்பென்ஸ். ஸோ 6th எக்ஸ்பென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ். அதில் வந்து என்னென்ன வருங்கிறத வந்து பார்க்கலாம். அதில் வந்து புக்ஸு, யூனிஃபார்ம், ட்ராவல் இன்சூரன்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு 50,000 கிட்ட வரும். இது வந்து ஒன் டைம் சார்ஜஸ் தான், நம்ம இயர்லியெல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஒன்லி ஒன் டைம் சார்ஜஸ். அதாவது காலேஜ்லேருந்து புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் யூனிஃபார்ம்ஸ் வந்து அதாவது ஒயிட் ஆப்ரான் வந்து அவங்க கொடுப்பாங்க. அதோட 50,000 வருது. என்னோட கன்சல்டன்சி வந்து இது வந்து எனக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ 7th எக்ஸ்பென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீ. இல்லை ஹாஸ்டல் ஃபீனா அகாமடேஷன் ப்ளஸ் ஃபுட் ஃபீ. ஹாஸ்டல் ஃபீங்கிறது வந்து மாதம் $150 வரும். சாப்பாடு ஃபீ வந்து $100 வரும். ஸோ டோட்டலாக இயருக்கு வந்து 3,000 USDs வரும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு இந்தியன் ருபீஸில் 2,64,000 2,67,000 ரேஞ்சில் வருது. பிகாஸ் நம்ம இப்போ வேண்டாம், எனக்கு ஹாஸ்டல் வேண்டாம், நான் வெளியே தங்கிக்கிறேன் அப்படிங்கும் போது நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு $350 வரும் எல்லா எக்ஸ்பென்சஸும் சேர்த்தி. ஆனால் இங்கே வந்து நமக்கு அரௌண்ட் $270 கிட்டே முடிஞ்சிருது. $270, $250. அந்த $250 to $270 ஹாஸ்டல்னால் நமக்கு வரும். அதே வந்து நம்ம வெளியே எடுத்து தங்கினோம்னா $350 வரும். ஸோ அது உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லா ஃபீஸையும் சேர்த்து ஓவராலாக எவ்வளோ வருதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பாஸ்போர்ட் ஃபீங்கிறது வந்து 1,500 to 2,000 வரையும் வருது. ஹாஸ்டல் ஃபீங்கிறது வந்து 2,59,000 2,62,000 வருது. இது வந்து 6 monthsக்கான ஃபீ மட்டும் தான். நான் வந்து 1 yearக்குனா அப்படியே டபுள் பண்ணிக்கணும். விசா ப்ராசஸிங் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு 1,73,460 rupees வருது. அது வந்து நம்ம ஜார்ஜன் கவர்மெண்ட்டுக்கு 2,65,500. இது ரெண்டையுமே நம்ம இது பண்ணோம்னா அரௌண்ட் 4,38,960 வருது. இது வந்து ஒன் டைம் ஃபீ தான். ஃப்ளைட் டிக்கெட் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டைம் மட்டும் 50,000 வரும். நெக்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் அண்ட் அதர் ஃபீ, அதாவது புக்கு, யூனிஃபார்ம் அண்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே சேர்த்து 50,000 கிட்ட வருது. ஹாஸ்டல் ஃபீங்கிறது 1 yearக்கு ஃபுட் ப்ளஸ் அகாமடேஷன் ரெண்டுமே சேர்த்து 2,64,000 to 2,67,000 வருது. ஸோ இதுதான் நம்ம இந்தியா ஃப்ளைட் டிபார்ச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ஃபீஸ் ஃபுல்லாக பே பண்ணியிருக்கோம் அப்படிங்க பார்க்கும்போது 10,91,060 10,97,510 வரை வரும். இது வந்து நான் படிக்கிற காலேஜுக்கான ஃபீஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இதுலேயும் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த யூனிவர்சிட்டிஸில் இன்னும் ஃபீஸ் கூட கம்மியாக வரலாம். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் ஜார்ஜியாவில் என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அதில் எவ்வளோ ஃபீஸ் வருதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் தி வீடியோ. இதுதான் நான் எக்ஸ்பென்சஸ் பிஃபோர் லிவிங் இந்தியா. நான் என் ஜேர்னியில் பர்சனலாக பே பண்ண எக்ஸ்பென்சஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ரியலிஸ்டிக் ஐடியா வரும். ஸோ ஐ ஹோப் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். இன்னும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்மளது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விசா ப்ராசஸுக்கு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட், செக்லிஸ்ட், ஓவர்வியூ எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. மதன்ஸ் மெட் லைஃப்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். See you in the next video. Thank you.